நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு தேவையானது ப்ரீசெட்ஸு. அந்த 2 ப்ரீசெட்டு இந்த வீடியோவுக்கு நான் 2 ப்ரீசெட் கொடுத்துருக்கேன். அந்த 2 ப்ரீசெட்டுமே உங்களுக்கு டைரக்ட் லிங்காக தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்பில் வந்து இன்புட் ஆயிடும். அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் இந்த 2 ப்ரீசெட்டுமே இருக்கும். பீட் மார்க் ப்ரீசெட் அண்ட் சேகஃபைட் ப்ரீசெட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த பீட் மார்க் அப்படின்ற ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றக்காக எப்பயும் போல் என்ன பண்ணிருப்பேன்னா, நானே அந்த ஒரு பீட் மார்க்குக்கு தேவையான அந்த ஒரு சாங்கோட அந்த பீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி பீட் மார்க் எல்லாமே வச்சு கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதில் கரெக்டாக எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட் அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு கிழக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி இந்த மீடியா அப்படின்ற டச் பண்ணிங்கன்னா இதில் இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸை வரிசை அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்குள்ள கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ 2வது இருக்க பீட் மார்க்கில் உங்களோட இமேஜ், ஸோ இந்த கிழக்க ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே 3 டாட்டை டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக இதையும் பீட் மார்க்கோட இழுத்துக்குங்க. இதே மாதிரியே மாற்றி ஃபஸ்ட் இதில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணினா அடுத்த பீட் மார்க்கில் அடுத்து எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட இமேஜ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றி ஆட் பண்ணிட்டு வீடியோட லாஸ்ட் வரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுறதா கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதுக்கடுத்து அதில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் ஆட் பண்ணிடலாம். ஆனால் இதில் நம்ம இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில இன்னும் சின்ன சேஞ்சஸ்லாம் அந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் என்னென்னு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த இமேஜ் ஆட் பண்ணுற ஸ்டெப்பை கூட ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு லைவாகவே பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறேன்னா, வீடியோவை ஒரே ஒன் டைம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே போதும். நான் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்ற நீங்கள் தெளிவாக மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். ஸோ ஒரு சில இடத்துல மட்டும் 2 இமேஜஸை வந்து ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் அந்த சாங்கை ப்ளே பண்ணி கேட்டு அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் உங்களோட இமேஜை ஆட் பண்ணாலே போதும். பர்ஃபெக்டாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்ததை விட உங்களோட இமேஜை வச்சு நீங்கள் வேறு லெவலில் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் மூவ் பண்ணி எந்த பீட் மார்க்குமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வீடியோட லாஸ்ட் வரை ஆட் பண்ணிட்டே வரேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் வீடியோ வந்து 30 செகண்ட்ஸுக்கு மேலே போட சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் 30 செகண்ட்ஸ் வர மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ ஸோ அது எல்லாத்தையுமே சொன்னீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற ஒரு வீடியோலையும் உங்களுக்காக நான் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக எந்த மாதிரிலாம் எடிட் பண்ண சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வீடியோட லாஸ்ட் வர இந்த மாதிரி மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு இமேஜஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த வீடியோ 30 செகண்ட்ஸ் வர கொடுத்துருக்கேன். அது வர கரெக்டாக வந்து இந்த மாதிரி இமேஜஸை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எப்படி ஈஸியாக வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்கேன் அந்த சேகஃபைட் அப்படின்ற ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றக்காக எப்பயும் போல் என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த மாதிரி 3 எஃபெக்ட் இந்த 2 எஃபெக்ட் கொடுத்துட்டு அது போக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த டெம்ப்ளேட்டை எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க அந்த இமேஜோட எஃபெக்ட்லேருந்து போகலாம். ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்னு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்டேட் வேறு ஓயாமல் வந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் வெர்ஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானே அடுத்து போய் ஏதாவது பார்த்து தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அந்த நான் உங்களுக்கு லிங்காகவே கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணிட்டோமா, இதை எங்கெங்கே பேஸ்ட் பண்ணலாம், இந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அடுத்து ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜில் மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜ். ஸோ இன்னும் உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்பில் சொல்லணும்டா, அந்த கேர்ளோட இமேஜ் எங்கெங்கே ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி வீடியோட லாஸ்ட் வர இந்த மாதிரி மூவ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா நமக்கு எத்தனை இமேஜ் செலக்ட் ஆகும்னா கரெக்டாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 8 இமேஜ் செலக்ட் ஆகிருக்கும். இந்த 8 இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறமே இந்த 8 இமேஜ்லேயும் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2 மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கிளிக் பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக இந்த 8 இதுலேயுமே ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். இதுக்கடுத்து நம்மளோட இமேஜ் அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரி மறுபடியும் சேகஃபைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வேற போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சேகஃபைட்டை நமக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க எஃபெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 2வது இருக்க தான் இதையும் கரெக்டாக அதே மாதிரி அந்த லேயரை டச் பண்ணி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், அந்த கேர்ளோட இமேஜஸ் எல்லாத்துக்குமே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீதி இருக்கிறது நம்மளோட இமேஜ் அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்க இமேஜ்லேருந்து அப்படியே மூவ் பண்ணி நம்மளோட இமேஜஸ் எங்கெங்கே இருக்கோ அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வரிசையாக மூவ் பண்ணி வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா
நம்மளோட இமேஜும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே மாதிரியே ஒரு 8 இமேஜ் செலக்ட் ஆகும். 8 இமேஜ் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரியே டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க் டச் பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் லாஸ்ட் இருக்க ஆப்ஷனே ஆஃப் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். இப்போ நம்மளோட இமேஜ்லையும் ஈஸியாக வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து அந்த கேர்ளோட வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருப்பேன், அந்த இங்க் எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். அதை தான் இப்போ நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கு என்ன பண்ணேன், அப்படியே பேக் வந்துட்டு அந்த எஃபெக்ட்டை நான் அதே சேக் எஃபெக்ட்ன்ற அந்த ப்ரீசெட்லேயே கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக அந்த சேக் எஃபெக்ட்ன்ற அந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணதுமே இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்னே சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன்னா அந்த வீடியோ டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் எந்தெந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணணும்னா அந்த கேர்ளோட இமேஜ் எங்கெங்கே ஆட் பண்ணியிருக்குமோ அந்த இடத்துல எல்லாமே இப்போ ஃபஸ்ட்டு தான் அந்த கேர்ளோட இமேஜ் தான். ஸோ கரெக்டாக அந்த வீடியோட ஸ்டார்டிங் வச்சுட்டு கீழே இருக்க அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த பேஸ்ட் லேயர் அப்படின்ற கொடுத்தா அந்த வீடியோ வந்து மேலாப்பில் பேஸ்ட் ஆகிடும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட லென்த் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதை என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் அந்த பீட் மார்க் அளவு போயிட்டு அந்த வீடியோவை டச் பண்ணி அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடோமீட்டர் மாதிரி சிம்பிள் வருது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அதை டச் பண்ணி இந்த ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பீட் மார்க் அளவு மட்டும் அதை வந்து கட் பண்ணி கொடுத்துரும். கட் பண்ணக்கப்புறம் இப்போ அந்த வீடியோவை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி காப்பி லேயர் கொடுத்து இப்போ அதை காப்பி பண்ணிவிட்டு இதை இன்னும் அந்த கேர்ளோட வீடியோ எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதாவது நம்மளோட இமேஜை மட்டும் விட்டுட்டு அடுத்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் போயிட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே பேஸ்ட் லேயர் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே ஒரு பீட் மார்க்கை விட்டு கரெக்டாக அந்த மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை நீங்கள் பேஸ்ட் பண்ணாலே போதும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரினா அந்த இங்க் எஃபெக்ட்டோட சேர்த்து உங்களுக்கு வேறு லெவலில் உங்களோட இமேஜை வச்சு நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோ வந்து கிடச்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.